234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க? எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. அப்படி இல்லை, மெஜாரிட்டி கட்சியில் எந்த மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி. 234 தத்துவம் நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க. எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்கள் சொல்றோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப எப்படி இருக்கு? அதனால உங்களுடைய கேள்விகளை அழகான முறையில் பொறுமையாக டென்ஷன் ஆகாமல் கேளுங்க, அண்ணன் பதில் அளிப்பார். டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க? எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. அப்படி இல்லை, மெஜாரிட்டி கட்சியில் எந்த மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் வந்து டிஎம்கே கார்டு ஆள் இல்லை, பட் பொதுவாக கேட்குறேன். பொதுவாக நானும் பதில் சொல்றேன். பொதுவாக நானும் பதில் சொல்றேன். ஐயா, அந்த கட்சியை, ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை, அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து, அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம், திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமைதியா, அந்த இந்தியம், திராவிடம் 2 அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்பு, இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ், தமிழர், நிலம், வளம், மக்கள் நலம், இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும். இப்போ நீங்கள் அப்போ எப்படி நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எதனால இதை இந்தியன் தேசியம் இந்த கட்சிகளை, இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம். இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார்? கொடுக்கும்போது ஆட்சியிலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார்? பறிக்கும்போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார்? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார்? மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார்? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும். இந்தியை திணித்தவன் யார்? அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார்? இந்தியை திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்துக்காக நின்றவன் யார்? எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாருங்க. நச்சு திட்டம், அணு உலை நட்டவன் யார்? எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார்? மீத்தேன், ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார்? உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்று காங்கிரஸ், பிஜேபி. இது 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது. விடுதலை பெற்ற ஆண்டுகளை 1/2 நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ். மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம். அப்போ தீமையை தந்தவன் போறான், நச்சு திட்டத்தை தந்தவன் போறான் அவன் தான். இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கினவன் அவன். இவனுடைய பொருளாதார கொள்கை, இவனுடைய வெளியுறவு கொள்கை, இவனுடைய கொள்கை தான். கல்வி தனியார் அவன் கொள்கை தான், மருத்துவம் தனியார் அவன் கொள்கை தான், போக்குவரத்து தனியார் அவன் கொள்கை தான். இன்னைக்கு உலகம் சந்தை, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம், இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம். அப்போ இந்தியா நாடு இல்லை, அவனுக்கு ஒரு சந்தையாக்குனது யார்? அவன். எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாமல் இருந்தது இவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் காரண கர்த்தாக்கள் யாரு? இவர்கள் தான். முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்டவர் மக்கள் இவர்கள் தான். அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் திணிப்பான், இவன் மறுக்காம ஏற்பான். எல்லாமே அப்படிதான் இருக்குது. நீங்க பாருங்க, இப்ப எண்ணெயை எதிர்க்கிறோம்ல, எண்ணெயை கொண்டு வந்தது யார்? ஐயா எண்ணெயை கொண்டு வந்தது யார்? ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா.
கொண்டு வந்தவனே எதிர்க்கிறான் ஐயா, கொண்டு வந்ததான் வந்தான். என்ன சொல்லுங்கண்ணா. இப்போ நீங்க வந்து காஷ்மீரை ரெண்டா உடைச்சது யாரு? பிஜேபி. எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? வலிமேற்ற எங்களை கொன்ற பிள்ளைகள் தான் கத்திட்டு கிடந்தோம், ஒன்றும் கிடையாது. ஒருத்தனால யாசின் மாலிக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததை பாருங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டிட்டு வந்தோம், அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணலாம். அப்போ நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்று தான் இதை வீழ்த்த முடியும். அப்போ திமுகவை வீழ்த்தணும், யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம். நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க, எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை, தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்கள் சொல்கிறோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்கிறோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்கிறோம், வேலைவாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்கிறோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி மாற்று கோட்பாடுகள். அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சு தான் திராவிட அரசியல். திராவிடம்ங்கிறது என்ன நீங்கள் சொல்லுங்க? தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழன், ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடலுங்கிறது ஆங்கில சொல்லு, ஆட்சி வந்து தமிழ் சொல்லு. திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க? யாரு ஒழிக்கணுங்கிறீங்க? நான் ஒழிக்கிறேன், நாங்க ஒழிக்கிறோம். ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னன்னா யாரை வச்சு ஒழிப்பீங்கிறீங்க? நபிகளாட்ட போய் கேட்குறாங்க, நபிகளை இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு. நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன். திரும்ப திரும்ப சொல்றது திமுகவை எப்படி ஒழிப்பீங்க? அதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அடிப்பீங்க? நெருப்பை அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி தான் நாங்க. வேற கேளுங்க.